கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தியான வேலையிலே கர்த்தர் தாமே சில வாக்கு தத்துவங்கள் தந்தபடியினால் அவர் ஸ்தோத்திரிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் இயேசுக்காக வைராக்கியமாக இருக்கும். எந்த சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும்? இயேசுக்காக வைராக்கியமாக இருக்கணும். எப்போதும் எந்த சூழ்நிலை எது வந்தாலும், மரணமானாலும் ஜீவனானாலும், எந்த சூழ்நிலும் யார் வெட்கப்படுத்தினாலும், இந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம இயேசுக்காக வைராக்கியமாக இருக்கணும். அவர் தவிர வேறு எதுவும் நம்ம இங்கே வரக்கூடாது. என்ன மாதிரி மாயமாக பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சூழ்நிலையிலே மாறினாலும் சரி, நம்ம வைராக்கியமாக இருக்கணும். இயேசு தான் நமக்கு எல்லாம். ஃபஸ்ட்டு நம்ம பாவத்தோடு ஒத்து போகக்கூடாது. எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அது சிலர் நம்ம வஞ்சகமாக கூப்பிடுவாங்க. சும்மா ஒரு இது பார்க்குறதுக்கு, சும்மா ஒரு இதான ஒரு சிறிதுனா சும்மா அங்கே போயிட்டு வரலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம், ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே பாவம் இருக்கும். அந்த பாவத்தோடு அது ஒத்து போகக்கூடாது. பாவிகளோட வழி இல்லாதன்னு சொல்லப்பட்டது இல்லையா சங்கீதம். இப்போ சொல்லும் போது சங்கீதம் ஒன்றில் துன்மாக்களோட ஆலோசனையோட பாவியோட வழியில் இல்லாமல், பாவியோட வழியில் நின்னால் தான் நமக்கு பாவத்தோடு ஒத்து போக முடியும். நம்ம அந்த வழியில் இல்லாமல் போனோம்னா நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? தூரமாக விலகி போகணும். நம்ம நியாயாதிபதி 4:17 கூட சொல்லப்பட்டது. அதே மாதிரி 2 ராஜாக்கள் 9:18 22 கூட சமாதானம் எது சமாதானமாக இருக்கணும்னு சொன்னாங்க. நமக்கு சமாதானமே இல்லாமல் இருக்குது. எது சமாதானம்? என்ன கேட்குறான்? சமாதானமானு கேட்குறான். இங்கே வரும்போதே கேட்குறான், என்னது சமாதானம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்? கோவமாக பேசிட்டு போயிடுறான். அதனால் மாம்சத்தோடு ஒத்து போகக்கூடாது. நம்ம மாம்சம் நம்மளை கேட்கும், இது செய்யலாம் அதை செய்யலாம், நம்ம சில எண்ணங்களெல்லாம் உருவாக்கும். மாம்ச இச்சை வரும் நமக்கு. அதுலேருந்து என்ன செய்யக்கூடாது? ஒத்து போகக்கூடாது. இச்சைக்குரிய காரியத்துக்கு விலகி ஓடணும். ஆண்டவர் சொல்கிறாரு, பாலியத்துக்கு இச்சைக்கு விலகி ஓடணுமா பவிச்சுறாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? பாலியத்துக்கு இச்சைக்கு விலகி ஓடணும். மாம்சத்தோடு ஒத்து போகக்கூடாது. அதே மாதிரி பாருங்கள், வியாதியோடு ஒத்து போகக்கூடாது. நமக்கு வியாதி வந்தோன்னு நல்லா போற்றி பட்டுக்கிறோம், நல்லா குளிர்காய்ச்சி கிடக்கிறோம். அந்த மாதிரி அதுக்கு ஒத்து போகக்கூடாது. வியாதி வந்தால் இயேசுவின் நாமத்தினால போ, நானே உன் பரிகாரியாக கர்த்தர்னு சொல்லிக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறார்? நானே உன் பரிகாரியாக கர்த்தர்னு சொல்லிக்கிறாரு. என்னை எல்லாம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன்னு சொல்கிறாரு இல்லையா? வசனத்தை அனுப்பி குணமாக்குவாராம். அவ்வளோ வாக்குதத்தை நிறைய வாக்குதத்தை தந்திருக்கிறாரு. ஆமாம், அந்த மாதிரி இருக்கும்போது வியாதிக்கு என்ன செய்வது? நம்ம ஒத்து போகக்கூடாது. வியாதி வந்தோன்னா அது ஒத்து போய் பட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்லா சுகமாக அதை குடிச்சிட்டு இது கஞ்சி குடிச்சிட்டு அது கற்றுக்கூடாது. நம்ம இயேசு நாமத்தில் இருக்கணும், எழுப்பி நடக்கணும், எழுப்பி பிரகாசிக்கணும். அப்போ தான் அதை தான் ஆண்டவர் விரும்புவார். நான் இருக்கிறவன் இல்லாதவன் போல் இல்லாதவன் இருக்கிற போல் இருந்தா எதுக்கு? அதுக்கு தான் சொல்லப்பட்டது. வியாதி இருக்கிறவங்க கூட இல்லாத போல என்ன செய்யணும்? கர்த்தர் சுகம் தந்துட்டார்னு விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லப்பட்டது. விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொல்லப்பட்டது. அப்போது விசுவாசித்தா நமக்கு என்ன? எல்லாமே கிடைக்கும். விசுவாசத்தில் 3 நம்ம கட்டப்படணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடணும். அப்போ தான் இது எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். எல்லாம் கொடுப்பாரு ஆண்டவர். அதனால் வியாதிக்கு ஒத்து போகக்கூடாது. சமாதானமாக யாவோட சமாதானமாக இருக்கிறதுக்கு நம்ம நாடணும். சமாதானமாக இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு என்ன ஆண்டவரை பற்றி தூஷித்து கொண்டு இருக்கிறது ஆண்டவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் இல்லையா? அதனால் எப்போதும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும். இடைவிடாமல் கர்த்தருடைய நினைவாகவே இருக்கணும். எப்போவும் நினைப்பு ஆண்டவர் மாதிரி தான் இருக்கணும். தூங்கும்போது, நடக்கும்போது, படுக்கும்போதும், பேசிகிட்டு இருக்கும்போது யார்ட்டையும் இயேசுவே அந்த ஞாபகம் தான் இருக்கணும். இயேசு ஞாபகம் தான் விட்டுருக்கணும். நான் அவர் என்ன சொல்கிறார், எது சொல்கிறாரு, என்ன நினைக்கிறாங்க. ஏன்னா உன்னுடைய வழிகள் அல்ல இருந்தார், நினைவுகள் நினைவுகள் அல்ல இருந்தார். 2வது என்ன சொல்கிறேன்னா, உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் வழிகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்போது நினைவுகளையும் வழியை அறிந்திருக்கிறவரை நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்மளை உள்ளந்திரிங்க ஆராய்ந்து அறிகிறவர் அவர் தான். இருதயத்தின் ஆழத்தை, கடலின் ஆழத்தை யாருன்னா அறிய முடியுமா? கிடையாது. இதுவரையும் அளந்ததே கிடையாது. அதேமாதிரி வானத்துக்கு எவ்வளோ உயரம்ட்டு அளந்தது தான் கிடையாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்தை ஆண்டவர் தானே செய்வார், அளக்க முடியும். இருதயத்தின் ஆழத்தை யாராவது சொல்ல முடியுமா? நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு கூட தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நான் இருதயத்தில் என்ன நினைக்கிறேன், சிந்தனையில் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கருத்து வேறுபாடெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாக ஜீவிக்கணும். ஆண்டவர் சொல்கிறார்,
நம்ம சில சமயம் என்ன பண்ணுவோம், பிசாசோடும் பாவத்தோடும் மாம்சத்தோடும் நம்ம என்ன செய்யணும், ஒத்து போயிடுறோம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அவன் நல்ல சொகுசாக நம்மளை பிசாசு வந்துட்டு போயிடுவோம் ஈஸியாக. அதனால தான் ஆண்டு திறனை காணும்போது ஒருமித்து போகிறாய், விச்சாரக்காடு உனக்கு பங்கு உண்டுன்றாரு. பார்த்தீங்களா, ஆண்டவர் இப்படி கண்டுபிடிச்சி சொல்கிறாருன்னு. அதனால் நம்ம திறனை காணும்போது என்ன செய்யக்கூடாது, அவனோட ஒருமித்து போகக்கூடாது. நமக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. கிறிஸ்துக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் எங்கேருந்து வராது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போது ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம், சாத்தானுக்கு சம்பந்தம். ஜெயித்தவர், சாத்தான் தலை நசுக்கி போட்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ சம்மந்தமே கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், அவரை போலவே நம்ம ஜீவிக்கணும். விச்சாரம் கூட கலக்கக்கூடாது இல்லையா, விச்சாரம் கலந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களோட ஒருமித்து போகவே கூடாது. எப்போதும் இயேசு தான், எப்போதும் இயேசு தான். 1 Corinthians 5, 9, 10, 11 சொன்ன போல் விச்சார பங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதே தான். அதே மாதிரி சங்கீதம் 50:18 சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் வந்து நிதானித்து அருமையாக சொல்ல கொடுத்துருக்குது நம்மளுக்கு. அதனால் நம்ம என்ன செய்யணும், உலகத்தோடு ஸ்நேகம் கொள்ளவே கூடாது. உலக ஸ்நேகம் அது மாம்சத்துக்கு, தேவனுக்கு பகை. உலக ஸ்நேகம் தேவனுக்கு பகை. ஆனால் நம்ம உலக ஸ்நேகம் கொண்டோம்னா அது ஃபுல்லாக மாம்சம்தான், ஆவிக்குரிய ஜீவமே இருக்காது. உலக ஸ்நேகத்தில் மாம்சம்தான் எடுக்கணும், ஆவி எடுப்படவே கூடாது. அதனால் நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தை தான் செய்யணும், ஆவிக்குரிய காரியங்களை தான் கவனிக்கணும், ஆவிக்குரிய சிந்தை தான் நமக்கு இருக்கணும். எப்போதும் ஆவிக்குரிய சிந்தையே நம்ம மேலே இருக்கணும், அதை விட்டு விலகவே கூடாது. ஏசப்பா நம்ம கூடவே இருக்கணும், இப்படி தான் நம்ம நினைக்கணும். ஆண்டவர் விட்டு விலகிறதுக்கு விரும்ப மாட்டார். நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற ஒரே தேவன், பாதுகாக்கிறவர் அவர் ஒரே ஒரு ஆள் தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரோட எப்போது எந்த சூழ்நிலையும் இயேசுக்காக வைராக்கியமாக வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவரோடு கூட இருக்கணும். பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, என்னுடைய ஆவினாலே ஆகும் சொல்கிறாரு. சகலத்தையும் எனக்காக தேவன் செய்வார்னு நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கிறோம். சகலத்தையும் எனக்காக தேவன் செய்வார். என்னை பலப்படுத்தும் இயேசுவேன்னு சொல்லணும். என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை திடப்படுத்துங்கப்பா, தேவையெல்லாம் சந்திங்கப்பா, குற்றங்களை மன்னிங்கப்பா, தெளிந்த புத்தி தெளிஞானத்தை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம செய்யணும். ஒவ்வொரு நாளிலும் இந்த கிருபையை கேட்டு 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 அனுதினமும் கிருபையினால் பெற்றுக்கொள்ளணும். கிருபையின் ஐஸ்வர்யத்தை கொடுங்கப்பா, கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு போதும் அம்மன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன ஒவ்வொரு நாளும் அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது எந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவரை விட்டு விலகவே மாட்டோம். எப்போதும் இயேசுக்காக நம்ம என்ன செய்வோம், வைராக்கமாக இருப்போம். கர்த்தர் இந்த வாக்குகளை ஆசீர்வதிப்பாராக, வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பாராக, பரிசுத்தப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக, கிருபையிலே ஐஸ்வர்யத்தில் நடத்துவாராக. ஆமென். Hallelujah. Praise the Lord. God bless you all. Thank you.